மகாநதி ப்ரோமோ சண்டே ப்ரோமோ வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. ஸ்கேன் பண்ணிட்டாங்க. காவேரிக்கு நல்லா இருக்குது குழந்தை அப்படிங்கிறாங்க. கங்கா குழந்தையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜய் சொன்னதால் காவேரி அம்மாவுக்கு மனசுக்குள்ளே கஷ்டம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அதனால கோவிலில் அங்கே பிரதர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க போல். அதை பண்ணுறாங்க. அது கங்கா என் குழந்தைக்கு தான் நான் பயந்துட்டுருக்கேன், நீ அவள் குழந்தைக்கு தான் அவள் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீ இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு காவேரி கூட ஒரு போட்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. என்ன நடக்க போதோ தெரிலங்க. பயங்கரமாக நம்மளோட கங்கா காவேரி கூட பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க. அக்கா தங்கச்சிங்கன்னா போட்டி போடுவாங்க, ஆனால் ஹெல்த்தியான போட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொறாமையில் வர போட்டியாக இருக்குது கங்கா கிட்ட. அது என்ன எதை நோக்கி போயிட்டுருக்கு, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளைகாப்பு 20, அதாவது ஸ்கேனை 20வது வாரத்துக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு நல்லபடியாக இருக்குது. காவேரி குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பார்ப்போம். அப்கமிங்கில் இந்த கங்கா என்னெல்லாம் பண்ணுறாங்க, காவேரி அதை தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க அதாவது ஹெல்த்தியான போட்டி இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது இல்லை அவங்கக்கிட்ட. அப்போ நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, பார்ப்போம். சரிங்களா. ப்ரொமோ நல்ல ப்ரொமோ. சாரதா அங்கே பிரதர்சனம் பண்ணுறாங்க. அப்புறம் அதாவது ஹேண்ட் ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு. ரெண்டு கங்காவுக்கும் சரி காவேரிக்கும் சரி ரெண்டு பேரோட குழந்தையுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையுமே டாக்டர் அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பதிஞ்சு அது ஆணித்தனமாக டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கங்கா கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்காங்க. அது பத்தாதுக்குன்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க சாரதா. அதனால் கங்காவுக்கு இன்னைக்கு ஒன்று பிரச்சனை தான்.